listen up, says my teacher. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கான்னு ஊரில் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. கருப்பாக இருக்க எல்லாமே அசிங்கமும் கிடையாது, வெள்ளையாக இருக்கிற எல்லாமே அழகும் கிடையாது. கூட இருந்து பார்த்தா தான் அதோட அருமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பைக்கும் அப்படி தான். இட் வில் டெஃபினெட்லி இம்ப்ரெஸ் யூ. வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் இண்டியன்னு சும்மாவா சொன்னாங்க. So do it and I sing it, ooh. Gotta know this propaganda, how do you do? And one last thing to remember, legend never dies. என்னலே வண்டி கழுவாமல் இருக்கு 100. ஐயோ ஆக்சிடென்ட்டு பவருக்கெல்லாம் குறைச்சிக்கல. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம கூட இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 220F. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ட்ரொடக்ஷனுமே நம்ம கொடுக்க தேவை கிடையாது. ஏன்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் இண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பைக்கும் இது தான். இந்த 220F எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இது தான் இந்தியன் பைக்கிங் செக்மெண்ட்டில் ஒரு கிங்குன்னு கூட சொல்லலாம். 200cc இதோட பவருக்கும் இதோட பிக்கப்புக்கும் ஈடு இணையே வேறு வண்டியே கிடையாது. ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, காசுக்கேற்ற தோசை, அதுதான் நம்ம 220F. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 20 bhp பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்ஸ்லாம் பார்த்து நான் கூகுளில் தான் பார்த்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். இதில் ஓட்டும்போது இதோட பவர் எப்படி இருக்குன்னா, என்எஸை விட எனக்கு இது கொஞ்சம் பிரிஸ்காக தெரியுது. ஏன்னா இதோட பிக்கப் நல்லா இருந்த மாதிரி தெரியுது. 130 வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து போயிட்டே இருக்குது இந்த வண்டி. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போ இருந்து ஒரே லுக் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தான் நிறைய பேர் ட்ராபேக்காகவே வந்து சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 220F வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ராவாக வந்து பார்க்க போகிறோம். வண்டி ஆனால் நான் இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வரும்போதே வண்டி செம்ம பிக்கப் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. சரி வாங்க காய்ஸ், கோப்ரோவில் வந்து சந்திக்கலாம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லெஜெண்டரி பைக்ஸ் இன் இண்டியன் பைக்கிங் ஹிஸ்ட்ரி. என்ன வண்டினா, இந்த பேரிங் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இட் இஸ் 220F. பஜாஜோட வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் இண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. பஜாஜ் பல்சர் 220F. இந்த பைக்கை ஓட்டாதவங்க, இந்த பைக்கை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு பைக்கு இன்னைக்கு நம்ம கை கிடச்சிருக்கு. பட் கொஞ்சம் வண்டி டர்ட்டியாக இருக்குது, அழுக்காக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் வந்து எக்ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. வண்டி ஆனால் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. கொஞ்சம் வைப்ரேஷன் தான் ஆகுது, உங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரில. வண்டி ஓனர் வந்து வைப்ரேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பஞ்செலாம் வச்சுருக்கான். பட் அப்படி இருந்து வைப்ரேட் ஆக தான் செய்யுது. அது உதறுது. இவன் வண்டி தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாரும் வண்டி இப்படி தானே தெரில. இந்த 220 ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, மிரர் இருக்குல்ல, அந்த மிரர் இந்த பக்கமும் திருப்ப முடியாது. ஒரே பக்கம் தான் இருக்கும். முன்னாடி பார்க்கணுன்னா கூட திரும்பி தான் பார்க்கணும். ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். கால் உதறுதுடா சாமி. 90 வைப்ரேட் ஆகும். அப்படியே 220 இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு அதோட ப்ரைஸிங் தான். இல்லையா? இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் செக் பண்ணேன். ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, திருநெல்வேலியில் 1,70,000 தான் போட்டிருக்கான். MT1 போய் பார்த்தோம்ல, அது 2,15,000 வருது ஆண்ட்ராய்டு. இது 1,70,000. ஓகேவா? அது வந்து 150cc, ஆனால் இது 220cc. அதுங்க ஒரு 220cc பைக்கு 150cc விட ரேட்டு கம்மியாக கிடைக்குது. வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் இண்டியன் மட்டும் கிடையாது, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் இண்டியனும் நம்ம பஜாஜ் 220 தான். வண்டி பிக்கப்பு மைலேஜ் ஒரு 40 km/h தரும். டாப் ஸ்பீடு ஒரு 148 போகும். கண்டிப்பாக MT-யோட கூட தான். இதுக்கு மேலே ஒரு பைக்குக்கு என்ன வேணும்னு எனக்கும் தெரில. என்ன ஒரே ஒரு பிரச்சனை இந்த பைக்கில் எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது. இவன் பைக்லையா இல்லை மொத்தமாகவே 220 இப்படி தானா அப்படின்னு எனக்கு தெரியல. மற்றபடி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் நல்லா தான் இருக்குது. லுக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு. பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு எனக்கு. பட் சில பேர்த்துக்கு வந்து இது பிடிக்காது.
அவங்க வந்து மாடர்னாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த செமி ஃபேரிங் டிசைன் வந்து ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த செமி ஃபேரிங் அப்படிங்கிறது பிக்னின்னு சொல்லுவாங்க. பிக்னி போட்ட பொண்ணையும் சரி, இந்த பிக்னி வச்ச இந்த பைக்கையும் சரி பிடிக்காத பசங்களே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த பைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைன் அப்படிங்கும்போது நல்ல பெரிய பைக் லுக் தெரியுது. இப்போ ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா எப்படி சேஃப் ஆகுது. நல்ல ஷேக்கிங். சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தோன்னா R1 எப்படி இப்படி படுத்து கிடந்து ஓட்டுமா, ஆனால் இது அப்படி கிடையாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஓட்டலாம். நல்லாயிருக்கு. ஐயோ ஆக்சிடெண்ட்டு. இறந்துட்டாங்கடா. ஐயோ பாவம். சாய் ரத்தம் கீழே ஃபுல்லாக ஒரே பிளட்டு. பைக் மட்டும்தான் நிற்கிது. எப்படி ஆச்சுன்னு தெரில. ஓகே காய்ஸ், இப்போ 0 to 100 மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அசால்ட்டாக இருந்தாங்க. ஏறுறதே தெரியும். சல்லுன்னு ஏறிடலாம். பவருக்கெலாம் குறைச்சிக்கவே கிடையாது. இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஒரு பார்ட்டி போனால் எனக்கு ஈஸியாக போகுது. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் போகுது. இனிமேல் கூட போவோம். 150 கிட்ட போகும்னு நினைக்கிறேன். என்னப்பா இது, இன்றைக்கி போகிற இடம்லாம் இன்றைக்கி ஒரே டிராஃபிக்காக இருக்குது, இல்லைன்னா ஆம்புலன்ஸாக இருக்குது. வாட் ஹேப்பனிங் ப்ரோ? இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுனது எனக்கு பிடிச்சது என்னென்னா, ஃபஸ்ட்டு சவுண்டு தான். அந்த ஓஜி பல்சர் சவுண்டு அப்படி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரக்கடாக இருக்கும்ல, அந்த சவுண்டு செம்மையாக இருக்குது. அந்த சவுண்டு அப்படி எப்படி. அப்புறம் பிடிச்சது வேறு பவரு, பிக்கப்பு. ஏறுறதே தெரில. 130 135 சல்லுன்னு ஏறுது. 145 வரை ஏற்றினா, நான் ஏற்றணும்லாம் ஏற்றலை. இம்மிடியட் டிஃப்ரென்ஸ் என்எஸ்க்கு இதுக்கு என்னென்னா, பிக்கப்பில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்எஸை விட அது பிக்கப் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி விட்டோடனே பட்டக்குன்னு தூக்குது. 220 ஓட்டிட்டு இதை ஓட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குல்ல. எடுத்தோடனே கொஞ்சம் வெயிட்டு தெரியுது வண்டியில், என் வண்டியில். அதை ஓட்டிட்டு இதை ஓட்டும்போது அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டான மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து இம்மிடியேட்டாக ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபீல் ஆகுது. அப்புறம் இன்ஜின் ஸ்மூத்னஸ், அது ஸ்மூத்தாக இருந்து இது கொஞ்சம் ஹார்டாக ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்த மாதிரி இருக்குது, ராவாக. சரி, இவ்வளோ தூரம் ஓட்டினேன்ல 220ல். எனக்கு பிடிச்சது வந்து பவரு, பிக்கப்பு, மைலேஜ் நல்லா தருதுன்னாங்க. ஸோ ஒரு 40 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாமே அது. அப்புறம் ஸ்மூத்தாக இருக்குது. இவ்வளவு எனக்கு இன்ஜினில் வந்து பிடிச்ச விஷயங்கள். இப்போவுமே வந்து 220 வாங்கலாம், ஒர்த்து தான். ஏன்னா 150cc ப்ரைஸில் 200cc ஒருத்தன் பவர் கொடுக்குறான், பிக்கப்பு கொடுக்குறான், மைலேஜ் கொடுக்குறான். அப்படிங்கும்போது காசுக்கேற்ற தோசை தானே. கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நான்லாம் லுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ஏன்னா சில பேத்துக்கு அந்த லுக்கு பிடிக்கல, அதுக்கு சொல்கிறேன். சரி காய்ஸ், இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். Until then, it's bye from Sudarshan. Bye.